Hi Nanba, welcome to Mobile Crime. உங்க எல்லாரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நடுவுல கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா நம்மளால வீடியோ போட முடியல. அதுக்கு எல்லாத்துக்குமே உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட் சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வீடியோ வரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இதுவரைக்கும் எப்படி வீடியோ போட்டுட்டு இருந்தோமோ அதே மாதிரி கண்டினியூவா இனிமேலும் வந்துட்டே இருக்கும். சோ நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல வரக்கூடிய மூணு ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் கிரைம் சேனலுக்கு வந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் YouTube பேமெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் YouTube பேமெண்ட் எப்போ வந்துச்சு அண்ட் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீடைலுமே இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம மொபைல் கிரைம் சேனலை எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2020 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஜூலை 2020 ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய யூடியூப் பேமெண்ட் எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 ஆகஸ்ட்டில் தான் வந்திருக்கு. நியர் 1 இயர் ஆயிருக்கு நம்மளுடைய யூடியூப் பேமெண்ட் எடுக்கிறதுக்கு. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருந்தோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டே இருந்தோம். நம்ம சேனல் ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணி வந்துகிட்டே இருந்தோம். நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம சந்திச்சிருக்கோம். கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் ஒரு வார்னிங் வந்தது அண்ட் 2 ஸ்ட்ரைக்கும் எனக்கு வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி கம்யூனிட்டி கைடன்ஸ் வார்னிங் சொல்லிட்டு வந்து எனக்கு ஒரு வீடியோவை தூக்கிட்டாங்க. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்தக்கூடிய ஃபர்ஸ்ட் வார்னிங். ஸோ அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா எனக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக் வந்தது. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் தான். அது மூலமா எனக்கு இன்னொரு வீடியோவும் அவங்க டெலிட் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் யோசனை வர ஆரம்பிச்சது. இதுக்கப்புறமும் நம்மளுக்கு 2-3 ஸ்ட்ரைக் வந்தது அப்படின்னா என்னோட சேனலே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகும். அதாவது 90 டேஸ்க்குள்ளே 3 ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா அந்த சேனலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனாலேயே எதுக்கெல்லாம் ஸ்ட்ரைக் வரும் அப்படின்னு நானே நினச்சனோ அதெல்லாம் சில சேஞ்சஸ்லாம் நானே பண்ணேன். ஸோ வீடியோவில் இருக்கக்கூடிய டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இல்லை டேக் இதில் எல்லாத்தையுமே சில வார்த்தைகள் சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நானே சேஞ்சஸ் பண்ணி எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்தே அதாவது பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் வந்தது. மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்ட்ரைக் வந்து இன்னொரு வீடியோவும் எனக்கு தூக்குறாங்க. 2ஆவதா ஸ்ட்ரைக் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவும் மண்டை குழம்பி போச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா 90 நாளைக்குள்ள இன்னொரு ஸ்ட்ரைக் வந்தது அப்படின்னா நம்ம இது வரைக்கும் கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த சேனலே க்ளோஸ் ஆகிடும். அதனால என்ன பண்ணேன், சில வீடியோஸ் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு 15 வீடியோ இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா வியூஸ் பண்ண வீடியோ. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 15,000 20,000 வியூஸ்லாம் போயிருந்துச்சு. அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நானே டோட்டலாக யூடியூப்லேருந்து டெலிட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வீடியோவை நான் டோட்டலாக டெலிட் பண்ணிட்டேன். எந்தெந்த வீடியோஸ்லாம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வரும் அப்படின்னு நானே நினச்சனோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக நானே யூடியூப்லேருந்து டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த வீடியோவை விட நம்ம சேனல் தான் முக்கியம். ஸோ இந்த சேனல் இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம புதுசாக வீடியோ நிறைய கிரியேட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் அந்த வீடியோ மூலிமா நம்மளுக்கு இன்னொரு ஸ்ட்ரைக் ஏதாவது வந்தது அப்படின்னா நம்ம சேனலே க்ளோஸ் ஆகிடும். அப்படிங்கிறதுனால ஒரு 15 வீடியோவை நானே டெலிட் பண்ணிட்டேன். அடுத்ததாக போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்குமே என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 90 டேஸ் தாண்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பெருமுச்சை விட்டேன். ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. அந்த ஸ்ட்ரைக்லேருந்து 90 டேஸ் தாண்டினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நிம்மதியாக வந்தது. ஸோ நம்ம சேனல் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. மானிட்டேஷன் எனேபிள் ஆகிறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸும் 100 சப்ஸ்கிரைபர்ஸும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதமே வந்தாச்சு. ஸோ நம்ம ஜனவரி மாதம் வந்ததுக்கப்புறம் ஆட்சன்ஸில் அப்ளை பண்ணி போஸ்ட் மூலியமாக நம்ம கோடும் வாங்கியாச்சு. வாங்கி நம்மளுக்கு ஆடு வர ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் தான் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஆடு வர ஆரம்பிச்சது. ஸோ மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ரெவன்யூ வர ஆரம்பிச்சது. அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்லையா. ஓகே, ஒரு மந்த்துக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு $10 $12 தான் வந்திருந்தது. அதான் மார்ச் மாதத்தில். அது அப்படியே கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஜூலையில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு $100 நான் ரீச் பண்ணேன். நம்ம $100 ரீச் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அமௌண்ட் ரிட்டர்ன் எடுக்க முடியும். நம்ம பேங்க்குக்கு அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த $100 ரீச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு மார்ச்லேருந்து ஜூலை வரைக்கும் டைம் எடுத்தது. ஸோ ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா நான் ரீச் பண்ண டாலர் பார்த்தீங்கன்னா $152. அந்த $152 எனக்கு ஆகஸ்ட் மாதம் 20லேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு கிரெடிட் ஆச்சு. நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $10,900 கிட்ட எனக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆச்சு. ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கின யூடியூப் பேமெண்ட். யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணி யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு அதில் மானிட்டேஷன் எனேபிள் பண்ணி எல்லாமே இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் ஒரு பேமெண்ட் வாங்கிட்டேன் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யூடியூப்பில் சேனல் ஸ்டார்ட் பண்ண நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து வரக்கூடிய பேமெண்ட் வாங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப ஆசை. அதோட லட்சியமும் அதை தான் எடுத்துக்கிட்டு நம்ம அதை தான் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு ஆகஸ்ட் மாதம் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அக்கௌண்ட்டில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு $10,900 கிரெடிட் ஆச்சு. எங்கேருந்து இது $10,900 வந்திருக்கு அப்படிங்கிற பார்க்குறப்ப தான் எனக்கு தெரிஞ்சது யூடியூப்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் $10,900 வந்திருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, $10,900 என்னுடைய யூடியூப் ஃபர்ஸ்ட் பேமெண்ட்.
ஸோ இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சது பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் ஃபஸ்ட்டு பேமெண்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ திரும்பவும் நான் சொல்கிறேன், என்னுடைய யூடியூப் ஃபஸ்ட்டு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா $152 நம்ம அமௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு $10,900 எனக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக புதுசாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணி நம்மளால் கொண்டு போக முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ யூடியூப்பில் நீங்கள் ஒரு சேனல் கிரியேட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யார் வேணாலும் பண்ணலாம். கண்டினியூஸாக நீங்கள் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வியூஸ்லாம் வரவே வராது. உங்களுக்கு எந்த வீடியோ எப்படி கொண்டு போகணும்னே தெரியாது. நீங்கள் நல்லா போகும்னு நினச்சிட்டு போடுவீங்க வீடியோ, ஆனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வியூஸ் அந்தளவுக்கு போகவே போகாது. நீங்கள் நார்மலாக போடுவீங்க வீடியோ, அது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கில் வியூஸ் போகும். ஸோ எந்த வீடியோ எப்படி போகும்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணவே முடியாது. நீங்களும் ஒரு யூடியூபர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் ஒரு சேனல் கிரியேட் பண்ணி நீங்களும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நீங்களும் அச்சீவ் பண்ணுவீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய 3 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கிறதே செலக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.